ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, கடகம் சனியை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியில சனி பகவானால கெட்டுப்போன கடகம் மெஜாரிட்டி அப்படின்லாம். கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆனாங்க. எப்படி அப்படின்னா தசநாதன் வலுத்து இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவானால எல்லா விதத்துலேயும் பிரச்சனை, எல்லா விதத்துலேயும் கஷ்டம். நாங்கள் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாதுங்க. சொன்னாலும் புரிஞ்சுக்க யாராலையும் முடியாது. இன்னொரு கடகம், அதுவும் தசை நல்லா இல்லாத எங்களை மாதிரியே கஷ்டப்பட்ட கடகத்தினால மட்டும்தான் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னா கடகம் காசு பணம் போனதை பற்றி, வேலை போனதை பற்றி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து பத்து போனதை பற்றி எல்லாம் பெருசாக வருத்தப்படல. வருத்தப்பட்டது எதனால் அப்படின்னா எனக்கு ஒரு அசிங்கம், எனக்கு ஒரு அவமானம், நான் செய்யாத தப்புக்கு எனக்கு ஒரு அவப்பேர். இதுக்கு இந்த கஷ்ட காலத்தில் நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்பா அப்பான்னு உருகி பழகின எங்கள் மாமியார் மாமனார் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன், இல்லை. என் கணவராவது சப்போர்ட்டாக இருப்பாருன்னு நினச்சேன், இல்லை. முதல்ல அவங்க பிரச்சனை பண்ணுறதை விட அதிக பிரச்சனை பண்ணவர் என் கணவர் தான். சரி, அவர்னால வேற ரத்தம், என் குழந்தைங்களாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு ஆசைப்பட்டேன். முதல்ல பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப பெரிய லெவலில் அசிங்கப்படுத்துறது என் குழந்தைங்க தான். ஆக குடும்பம் உருகி உறவா, குடும்பம் தான் முக்கியம், எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு என் ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி இப்படின்னு நினச்சிருந்தேன்னா என்டர்லி பார்த்தீங்கன்னா விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்ற மாதிரி மனதளவில் நான் தூக்கி போட்டுட்டேங்க. இனி எது நடந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது வரக்காலம் வந்துடுச்சுமா. சனி பகவான் எந்த விதத்தில் உங்களை கஷ்டப்பட்டா, எந்தெந்த விதத்தில் எப்படிலாம் கஷ்டப்படுதா, அத்தனை விதத்தையும் அவன் நல்லது செய்ய போகிறான். காரணம் என்ன அப்படின்னா சனி பாக்கிய சனியாக வந்திருக்கான். பாக்கிய சனியாக வந்து தான் வக்ரகதி அடைஞ்சிருக்கானே. வக்ரகதி அடைஞ்சா என்னம்மா, குருனோட பார்வை 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே இருக்குல்ல. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எதெல்லாம் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணானோ
அத்தனையிலும் ஒரு சந்தோஷம் அப்படின்றத கொடுக்க தான் போகிறான். வக்ரகதி அடைஞ்சிருக்கானேம்மா, வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குமா. அது என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். உங்கள் கணவர் குறித்து உங்களுக்கு ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் செத்தே போச்சுமா. செத்து போச்சு அப்படின்னாலும் இந்த செகண்ட் உங்கள் கணவர் என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஒத்த வார்த்தை கேட்டால் போதும், அத்தனையும் புதுப்பிச்சிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதளவில் எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திருப்பி குடும்பம் அப்படின்றது தான் உங்கள் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் எனக்கு எங்கள் கணவர் வந்து ஒன்றும் இல்லைம்மா, என்னை வந்து பெருசாக பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும், வைரம் அட்டியான இது ஒட்டியான வாங்கி கொடுக்கணும், அட்டிகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படவே இல்லைம்மா. சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாலும், வெளில போயிட்டு வரலாமா, கோயிலுக்கு போகலாமா அப்படின்னாலும் பாசமாக 2 வார்த்தை பேசணும், அது மட்டும் போதும்மா. இப்படி ஆசைப்படுற கடகம். நீங்கள் நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, என் கணவர் வந்து எனக்கு பூ வாங்கி கொடுக்கணும், கோயில் கூட்டிகிட்டு போகணும், என் கூட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், அட சாப்பிடும்போது என் கூட உட்காந்து சாப்பிடணும், 4 வார்த்தை நான் செஞ்சது நல்லா செஞ்சிருக்கமா அப்படின்னு என்னை பாராட்டணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா. பல ஆசைகளில் சில ஆசைகள் சாலிடாக நிறைவேறுங்க. உங்கள் முன்னாடி சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் பின்னாடி சொல்லுவார், என் மனைவி மாதிரி யாரும் கிடையாதுங்க, எவ்வளோ என் மனைவியை கஷ்டப்பட்டுருக்கேன், இருந்தாலும் என் ஒய்ஃப் ஐடியல் ஒய்ஃப். அந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ். இது வரைக்கும் திருமணமே ஆகலை, நான் வந்து பாருங்க பையன் வந்து இப்படி இருக்கணும், அந்த அதாவது ரொம்ப அன்பாக இருக்கணும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பணிவாக இருக்கணும், ரொம்ப கனிவாக இருக்கணும், ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு பையன் வந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்பட்டேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வயசு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பல பேருக்கு அந்த மாதிரி ஒரு கணவர் அமைவாருமா, அப்படி ஒரு பிராப்தம் உண்டு. நான் ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்கம்மா, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க என்னோட பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், சில ஆசைகள் நிறைவேறும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்மா. அதே மாதிரி 8ஆம் பாவத்துக்கும் அவர் அதிபன் அப்படின்றதுனால ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் என்னை படாப்படுத்திட்டு இருக்கு, அதை விட்டு வெளியே வந்தால் போதும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்ல பிள்ளை தான், பட் எனக்கும் அது ஒத்து வரல. நான் வெளில வந்தால் போதும்னு ஆசைப்படுறேன், நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதப்பட்டவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வெளியே வரதுக்கான காலகட்டம், அவங்களே உங்களை விட்டு விலகிறதுக்கான காலகட்டம். பூர்வீகத்தில் சொத்து இருக்குமா, அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போயிட்டுருக்கு, எவ்வளோ நாளாக 10 வருஷமாக போயிட்டுருக்கு. எனக்கு அது வந்து ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோமா. ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரத்துக்கு நிறைய பேருக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக இந்த 8ஆம் பாவம் குறித்து உங்களோட ஆழ்மனது ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் பல இருக்குது அப்படின்னா சில ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் சனி வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் குருனோட பார்வையினால் எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கும், டோன்ட் வரி. கடைசி 40 நாட்கள் குருனோட பார்வை இல்லாத போது என்னங்க ஆகும், இதெல்லாமே நடக்குங்க. ஆனால் நம்ம மனசில் தோணும், ஏன் எல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆகுது, ஏன் எல்லாமே ரொம்ப நிதானமாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம சுற்றி இருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்குது, ஒய் திஸ் டிலே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும். ஜஸ்ட் ஒரு எண்ணங்கள் தான், கவலைப்பட வேண்டாம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாதகமாக நடக்கும். இப்போ வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இருந்தாலும் சரி, குருனோட பார்வை இல்லைனாலும் சரி, சனி பாக்கிய சனியாக தான் இருக்கான், உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறான், கவலையே படணுன்ற அவசியம் இல்லை. பட்ட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நல்ல காலம் தான், டோன்ட் வரி. வாழ்த்துக்கள்மா. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கம்மா, நாங்களும் எங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுமா, இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லைம்மா, பண்ணிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம், அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா வராதா தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக தெரிஞ்சுக்க முடியுமா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா. அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம், பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா, கூடி வருமா. அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம், அவள் இன்ஜினியரிங் போவாளா, மெடிசன் போவாளா, வெளிநாடு போவாளா, இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பமா ஓயும், இந்த மாதிரி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்து. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம் பார்த்தா தெளிவாக சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.